சாயிராம். ஒவ்வொரு விடியலும் ஒரு துவக்கத்தையோ அல்லது முடிவையோ நோக்கியே நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு விடியலும் அந்த விடியல் நமக்கான துவக்கமாக இருக்கும், நம் பிரச்சனைகளுக்கான முடிவாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொரு விடியலையும் துவங்கலாம். சந்தோஷமாக வாழலாம். ஜெய் சாயிரம், ஜெய் ஜெய் சாயிரம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிரம். என் அன்பு பிள்ளையே, நீ எதை கேட்டு என்னிடம் வந்தாயோ அதை நிச்சயமாக பெறுவாய். நான் உனக்கு கொடுத்தே தீருவேன். ஆம் குழந்தையே, உன் விடியல் புதியதாக ஆரம்பிக்கப் போகிறது. உனக்கான புதிய விடியல் ஆரம்பமே. என் அன்பு பிள்ளையே, வெற்றியை அடைவதற்காக, நம் வாழ்வில் வெற்றியை எதிர்கொள்வதற்காக ஓடிக்கொண்டே இருக்கிறோமே, அதிலும் கடைசியாக ஓடிக்கொண்டிருக்கிறோமே என்று எப்பொழுதும் வருத்தப்படாதே. இன்னும் நின்றுவிடாமல் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்பதே பாதி வெற்றி அடைந்ததற்கு சமம் என்று நம்பிக்கையோடு ஓடிக்கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. வாழ்வில் வெற்றி எப்பொழுதுமே உன்னிடம் நிரந்தரமாக இருந்து கொண்டே இருக்கும். உன்னுடைய வாழ்வில் குறிக்கோள் என்பது பெரியதாக இருந்தால் அதை அடைவதற்காக நீ எதிர்கொள்ளும் போராட்டங்களும் மிக பெரியதாக தான் இருக்கும். ஆம் குழந்தையே, பிரச்சனைகளும் போராட்டங்களும் மிக மிக பெரியதாக தான் இருக்கும். எதற்காகவும் துவண்டு விடாமல் இரு, நம்பிக்கையோடு போராடு. வெற்றி உன் வசம் இருக்கும். தோல்வி அடைந்து துவண்டு போவதை விட தோல்வி வந்துவிடுமோ என்று அஞ்சி துவண்டு போவதுதான் மிகப்பெரிய தோல்வி என் பிள்ளையே. அந்த தோல்வி உன்னிடம் வராமல் பார்த்து கொள்வது உன் கையில்தான் இருக்கிறது. வாழ்வில் நீ கற்றுக்கொண்ட பாடம் கொஞ்சம்தான். ஆம் குழந்தையே, மிக மிக கொஞ்சம்தான். ஆனால் வாழ்வு உனக்கு கற்றுக் கொடுத்த பாடம் மிக மிக அதிகம். அதை புரிந்து கொண்டாலே போதும், எதையுமே நீ வென்று விடுவாய். அந்த அனுபவத்தை ஏற்றுக்கொண்டு மிக பிரம்மாண்டமாக வாழ்வில் வெற்றி பெறுவாய். எதை செய்வதற்கு முன்பாகவும் திட்டமிட்டு செயல்பட கற்றுக்கொள். முன்னேற திட்டமிட்டு செயல்பட்டாலே போதும், அந்த திட்டமே உன்னை வெற்றிக்கான பாதையில் அழைத்து செல்லும். எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்பாகவும் சரியாக திட்டமிட்டு செயல்பட்டால் வெற்றி நிச்சயமாக உன் கையில் வந்து சேர்ந்தே தீரும். அந்த வெற்றியை உன் கையில் கொண்டு வந்து சேர்க்க உன் சாயப்பா உனக்கு துணையாக இருப்பேன் என்பதை மட்டும் எந்த நொடியும் மறந்து விடாதே, மறுத்தும் விடாதே. நான் உனக்காக இங்கு வேலை செய்து கொண்டே இருக்கிறேன். எதை செய்ய வேண்டும், எதை விளக்க வேண்டும் என்பதை ஆராய்ந்து ஆராய்ந்து நான் உனக்காகவே இங்கு வேலை செய்து கொண்டிருக்கிறேன். எதுவும் என்னை மீறி உன் வாழ்வில் தவறாக நிகழும்படி நான் விட்டுவிட மாட்டேன் என்ற நம்பிக்கை உன் மனதில் இருந்தாலே போதும், அனைத்தையும் சாதித்து காட்டலாம். வெற்றியை உன் வசம் ஆக்கி கொள்ளலாம். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை என் பிள்ளையே? வாழ்வில் முன்னேற திட்டமிட்டு செயல்படுவது எப்படி என்பதை இந்த கதை மூலம் தெரிந்து கொள்ளலாம். அதிகமாக மக்கள் தொகை கொண்ட ஒரு அழகான நகரம் ஒன்று இருந்தது. அந்த நகரத்தில் ஒரு சட்டமும் இருந்ததாம். அந்த சட்டம் என்னன்னு பார்த்தோன்னா, யார் வேண்டுமென்றாலும் அந்த நகரத்திற்கு ராஜாவாக வர முடியும் அப்படிங்கிற சட்டம் தான் அந்த நகரத்தில் இருந்ததாம். ஆனால் அந்த பதவியானது 5 ஆண்டுகள் மட்டும்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. அந்த நகரத்திற்கு பக்கத்தில் ஒரு ஆற்றங்கரையும் இருந்தது. அந்த ஆற்றங்கரை பக்கத்தில் ஒரு அடர்ந்த காடு ஒன்று இருந்துதான். மன்னனாக 5 ஆண்டுகள் பதவி முடிந்தவுடன் அவரை அந்த அடர்ந்த காட்டில் கொண்டு போய் விட்டு விடுவாங்களாம். அந்த காட்டில் மனிதர்கள் யாருமே கிடையாது, வெறும் கொடிய விலங்குகள் மட்டுமே இருக்குமா அந்த காட்டில். மன்னன் காட்டுக்குள் நுழைந்தால் போதும் அந்த மிருகங்கள் கொன்றுவிடும் அப்படிங்கிறதும் தெரியும். இந்த சட்டத்தை யாராலும் மாற்றவே முடியாது அப்படிங்கிறதும் விதி. அந்த நிபந்தனைக்கு யார் சம்மதித்து வருகிறார்களோ அவர்தான் மன்னனாக முடிசூட்டப்படுவார்கள் அப்படிங்கிறது அந்த நகரத்தில் எழுதப்பட்ட ஒரு விதி.
ஆக மன்னனாக முடிசூட்டி கொண்டோனா அவர்களுடைய தலையெழுத்து 5 ஆண்டுகள் மட்டும்தான் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. 5 ஆண்டுகள் பதவி முடிந்தவுடன் கட்டாய மரணம் அப்படிங்கிறது தெரிந்தும் அந்த நாட்டிற்கு முடிசூட யார் வருவார்கள் அப்படிங்கிறது தான் ஒரு கேள்விக்குறியாகவே இருந்து வந்துதான். இதுதான் அந்த நகரத்திற்கு எழுதப்பட்ட விதியாகவும் இருந்தது. இந்த கடுமையான சட்டத்திற்கு பயந்தே யாருமே அந்த பதவிக்கு வர ஆசைப்படாமல் இருந்துட்டு வந்தாங்களாம். அந்த அரியணை பெரும்பாலும் காலியாகவே இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் ஒரு சிலர் எப்படி இருந்தாலும் நான் சாகதான போறோம் அப்படின்ட்டு மன்னனாகவே செத்து மடிவோம் அப்படின்னு நினைத்து பதவிக்கு சென்றவர்களும், அப்படி பதவியை வகித்த மன்னர்களும் பாதி பேர் அவர்களின் அந்த மன்னனான காலகட்டத்தில் மாரடைப்பால், அதாவது டென்ஷனாலேயே இறந்து போவதும் உண்டு அப்படிங்கிறதும் அந்த நகரத்தில் ஏற்பட்டிருக்கும் ஒரு சட்டமாகவே இருந்துட்டு வந்திருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இந்த சட்டத்தை எல்லாம் மீறி ஒரு மன்னன் 5 ஆண்டு காலம் ஆட்சியும் புரிந்து கடைசி நாளான அந்த மன்னன் அந்த ஆற்றின் கரையை கடந்து காட்டிற்கு செல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு நாளும் வந்ததா. அவனை வழி அனுப்புவதற்காக அந்த நாடே திரண்டு இருந்தது. மன்னன் அங்கிருந்து வரும் அவனுடைய சிறப்பான ஆடைகளையும் நகைகள் அணிந்து முடிசூடி தங்க வாளேந்தி வைரங்கள் மின்ன மின்ன மக்கள் முன்னாடி கம்பீரமாக வந்து நின்னானா. மக்கள் எல்லாருமே வாய் திறந்து அப்படியே அந்த மன்னனை இன்னும் அரை மணி நேரத்தில் சாக போற அவனுக்கு எதற்கு இவ்வளவு அலங்காரம் அப்படின்னு அங்க இருந்த கூட்டத்துல இருக்கிற சில மக்கள் தங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டத எல்லாருமே கேட்க முடிஞ்சுதான். அந்த மன்னன் அங்க இருக்கிற ஆற்றங்கரையை கடந்து தான் அந்த காட்டுக்குள்ள போகணும் அப்படிங்கிறதுனால படகும் ரெடியா காத்துக்கிட்டு இருந்தது. அந்த படகை பார்த்த அந்த மன்னன் ரொம்பவே கோபத்தோடு கத்தினாராம். மன்னன் செல்லும் படகா இது, நிக்கிறதுக்கே இடம் இல்லையே அப்படின்னு ரொம்பவே கோபமாக கத்தி பெரிய படகாக கொண்டு வாருங்கள் அப்படின்னு உத்தரவு சொன்னாராம். நின்று கொண்டே போக முடியாது இந்த சின்ன படகுல, என்னுடைய சிம்மாசனத்தை கொண்டு வாருங்கள் அப்படின்னு ரொம்பவே கோபத்தோடு அவர் வேறு படகை மாற்ற சொல்லி கட்டளையிட்டாராம். சேவகர்களும் அவருடைய சத்தத்தை பார்த்து வேறு ஒரு அழகான படகு, பெரிய படகு, பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு படகு ரொம்பவே வேகமாக ஆற்று நீரை நோக்கி வந்ததாம். அந்த படகில் ரொம்பவே சந்தோஷமாக ஆனந்தமாக புன்னகை பூக்கும் முகத்தோடு அந்த மன்னன் பயணம் செய்ய ஆரம்பிச்சாராம். இதை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இருந்த மக்கள், படகோட்டி எல்லாருக்குமே ஒரே அதிர்ச்சி. ஏன்னா எந்த ஒரு மன்னனுமே இது நாள் வரை இவ்வளவு சந்தோஷமாக அந்த காற்றுக்குள் போனதே கிடையாது. அப்படிங்கிறதுனால தான் அந்த ஒரு அதிர்ச்சி எல்லார் முகத்திலும். எல்லாருமே கஷ்டப்பட்டு வேதனையோடு அந்த காட்டுக்குள்ள போவாங்களே, ஆனா இந்த மன்னன் மட்டும் இவ்வளவு சந்தோஷமாக போகிறாரே அப்படின்னு பொறுத்து கொள்ள முடியாமல் அந்த படகோட்டி அந்த மன்னரிடமே கேட்கிறானா. நீங்க எங்க போறீங்க தெரியுமா அப்படின்னு அந்த படகோட்டி மன்னரை பார்த்து கேட்டானா. மன்னன் அப்போ சொன்னானா, மறுகரைக்கு தான் நான் போக போறேன். அதற்கு அந்த படகோட்டி அப்ப சொல்றாரு, அங்கு சென்ற யாருமே இந்த நகரத்துக்கு மறுபடியும் திரும்பி வந்ததே இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு அந்த படகோட்டி கேட்டானா. உடனே மன்னர் சொன்னாராம், தெரியும், நல்லாவே தெரியும், நானும் திரும்பி இந்த நகரத்திற்கு வரப்போறது இல்லை அப்படிங்கிறதும் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு மன்னன் சொன்னானா. சரி, அப்படி இருக்கும் பொழுது எப்படி உங்களால இவ்வளவு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் புன்னகைத்தோடும் இருக்க முடியுது அப்படின்னு அந்த படகோட்டி கேட்டதற்கு மன்னன் சொல்றாராம், நான் இந்த நகரத்திற்கு ஆட்சிக்கு வந்து ஓராண்டு முடிவில் 1000 வீரர்களை இந்த காட்டிற்கு நான் அனுப்பினேன். அவர்கள் அந்த கொடிய விலங்குகள் எல்லாத்தையுமே வேட்டையாடி கொன்று விட்டார்கள் அப்படின்னு மன்னர் சொன்னாராம். அதுக்கப்புறம் 2 ஆண்டு முடிவில் 1000 விவசாயிகளை அந்த காட்டிற்கு அனுப்பின. அவர்கள் அங்கிருந்த காட்டையெல்லாம் திருத்தி உழுது பயிரிட்டு ஏராளமான தானியங்கள் காய்கறிகள் எல்லாம் வளரும்படி செய்து விட்டாங்க அப்படின்னு சொன்னாராம். அதே போல என்னுடைய ஆட்சி காலத்தில் 3 ஆண்டு கால முடிவில் 1000 கட்டடக்கலை வல்லுநர்கள் தொழிலாளர்களை நான் அங்கே அனுப்பி வைத்தேன் அந்த காட்டிற்கு. அவர்கள் அங்கு வீடு வாசல் அரண்மனை அந்தப்புறம் சாலைகள் இப்படி எல்லாமே தயார் செய்து வைத்திருக்கிறார்கள். அதே போல என்னுடைய ஆட்சி காலத்தில் 4ஆம் ஆண்டு கால முடிவில் 1000 அரசு அதிகாரிகளை அங்கே நான் அனுப்பி வைத்து நிர்வாகத்தை ஏற்படுத்தினேன்.
நிர்வாகம் எல்லாமே சீரடைந்து இப்ப ரொம்பவே சந்தோஷமாக அந்த காடு இருக்கு. அந்த 4000 பேரும் அவங்களுடைய மனைவி குழந்தைகள் எல்லாருமே அங்க போய் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்ந்துகிட்டு வராங்க அப்படின்னும் அந்த மன்னர் சொன்னாராம். இப்போது நான் காட்டிற்கு போகல, என்னுடைய நாட்டிற்கு தான் போகிறேன் அப்படின்னு அந்த மன்னர் சொன்னாராம். அதே போல நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி நான் அங்க சாகிறதுக்காக போகல, வாழ்றதுக்காக போகிறேன். அது மட்டும் அல்ல, மன்னனாக அந்த நாட்டை ஆளப் போகிறேன் அப்படின்னு அந்த மன்னன் சொன்னானா. மன்னனாக என்னுடைய நாட்டையும் ஆளப் போகிறேன். உனக்கு ஒருவேளை அரண்மனையில படகோட்டி வேலை வேண்டும் அப்படின்னா நிச்சயமாக இந்த படகோடு அந்த நாட்டுக்கு வா, இப்படியே வேலைக்கு சேர்ந்துடு அப்படின்னு அந்த படகோட்டியை பார்த்து அந்த மன்னர் சொன்னாரா சந்தோஷமாக. இப்போ இதிலிருந்து நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது, நல்ல கருத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது இரண்டு விஷயம்தான். நீண்ட காலம் சந்தோஷமாக நினைத்தது போலவே வாழ வேண்டும் அப்படின்னு முடிவை எடுத்த அந்த மன்னனின் செயல், அது மட்டும் அல்ல, அந்த முடிவை அடைவதற்காக அவர் திட்டமிட்டு செயல்பட்டதுதான் இரண்டாவது செயல். இந்த இரண்டுமே மிக மிக முக்கியமாக நம்ம எடுத்துக்கணும். அதே போல நாமும் நம் வாழ்வில் வெற்றி அடையணும் அப்படின்னா நமக்கு முதல்ல இலக்கு எது அப்படிங்கிறத நம்ம நிர்ணயிக்க வேண்டும். அந்த இலக்கை நிர்ணயித்தால் மட்டும் போதாது, அதற்கான சரியான திட்டமிடலும், திட்டமிட்ட பின் வெற்றி பெறும் வரை கடுமையாக புத்திசாலித்தனமாக உழைப்பது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எதிர்காலத்தை மிக அற்புதமாக தீர்மானிக்கும், வெற்றியை நம் வசம் ஆக்கி கொள்ளும் அப்படிங்கிறத இந்த கதை மூலமா நம்ம தெரிந்து கொள்ளலாம். முதல்ல நம் இலக்கு எது, அந்த இலக்கை அடைவதற்கான திட்டமிடல், அந்த திட்டமிடலை சரியான ஒரே பாதையில் செயல்படுத்தி வெற்றிகரமாக வாழ்வில் பிரம்மாண்ட வளர்ச்சியை அடைவது, இதுதான் நம் நோக்கமாக இருக்க வேண்டும். வாழ்வில் எப்பொழுதுமே வெற்றி நம் வசம் ஆக்கி கொள்ளலாம். ஆம் குழந்தையே, உன்னுடைய விடியல் என் கையில் இருக்கிறது. உன்னுடைய இலக்கு என்ன, அதற்கான திட்டமிடல் என்ன என்பதை நீ சிந்தித்து செயலாற்று. உன் திட்டமிடலை சரியான பாதையில் அழைத்து செல்வதற்கான அத்தனை வேலைகளையும் நான் உன் அருகிலேயே இருந்து உனக்கு செயல்படுத்துவேன். வெற்றியை உன் வசம் ஆக்கி கொள்ளலாம், எப்பொழுதுமே நிரந்தரமாக. உன் சாயப்பா உன்னோடு எப்பொழுதுமே இருப்பேன் என்ற நம்பிக்கை எண்ணமே போதும். நீ நினைக்காததையும் எதிர்பாராததையும் நடத்தி காட்டும் வல்லமை உன்னிடம் இருக்கிறது என்ற நம்பிக்கை ஒன்றே போதும். அனைத்தையும் வென்று காட்டலாம், வெற்றியை உன் வசம் ஆக்கி கொள்ளலாம். என் அன்பு குழந்தா, நான் சவாலாகவே உனக்கு சொல்கிறேன். இதை நம்பிக்கையோடு கேள். உன் கவலை அனைத்தையும் மறந்துவிட்டு நிம்மதியாக இருப்பாய். கஷ்டம், கவலை, வேதனை, சோதனை, துன்பம் என்று மட்டும் நினைத்து கொண்டில்லாமல் மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம், நிம்மதி, அற்புதம், அதிசயம் என்று உன் மனதை திசை திருப்பப்பார். அப்பொழுது உன் வாழ்வே பிரகாசமாகவே இருக்கும். எதை நினைத்தும் கவலை கொள்ளாதே. வாழ்வில் முடிந்ததை நினைத்து நினைத்து வேதனைப்படாதே. எதுவுமே இங்கு நிரந்தரமல்ல, எல்லாம் சிறிது காலமே. அதுவரை நமது கடமைகளை செய்து கொண்டே இருக்கலாம். சாயப்பா உன்னோடு இருக்கும் பொழுது நீ எதற்குமே கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? ஓம் சாயிராம், ஓம் சாயிராம். கஷ்டத்தால் கவலைப்பட்டு கொண்டே இல்லாமல் இதை முழுவதுமாக கேட்கலாம். கவலை மறந்து நிம்மதி பெருமூச்சு வாங்கலாம். ஒரு மலையடிவாரத்தில் ஒரு சிறிய காடு ஒன்று இருந்தது. அந்த காற்றுக்கு பக்கத்தில் ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் மக்கள் மிக சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த கிராமம் காட்டின் அருகாமையில் இருப்பதால் பல உயிரினங்கள் அந்த கிராமத்திற்கு வந்துவிட்டு செல்லும். அப்படி ஒரு நாள் அந்த காட்டில் வசிக்கும் ஒரு பாம்பு கிராமத்திற்குள் நுழைந்தது. அந்த பாம்பு ஊருக்குள் வந்ததை அந்த மக்கள் அனைவரும் சுற்றி இருந்து பார்த்து கொண்டே இருந்தனர். இந்த பாம்பை என்ன செய்யலாம் என்று யோசனையோடும் பார்த்து கொண்டே இருந்தனர்.
அப்படி யோசித்துக்கொண்டே இருக்கையில் அந்த கூட்டத்தின் நடுவே ஒரு சிறிய பையன் தைரியமாக அந்த பாம்பை தன் கையில் பிடித்து விட்டான். ஆனால் சுற்றி இருப்பவர்கள் அனைவரும், வேண்டாம், பாம்பை தொடாதே, பாம்பு கொற்றிவிடும், அதை விட்டுவிடு என்று அறிவுரை கூறினார்கள். ஆனால் அந்த சிறிய பையன் எதையுமே காதில் வாங்கிக் கொள்ளாமல் அந்த பாம்பை பிடித்து விட்டான். உடனே ஊர் மக்கள், நாங்கள் அனைவரும் இந்த இடத்தை விட்டு சென்று விடுவோம், அந்த பாம்பு உன்னை கொல்லத்தான் போகிறது என்று சொன்னார்கள். ஆனாலும் அந்த சிறிய பையன் எதையுமே காதில் வாங்கிக் கொள்ளாமல் அந்த பாம்பை தைரியமாக பிடித்து கொண்டிருந்தான். சிறிது நேரத்தில் ஊர் மக்கள் அனைவரும் அங்கிருந்து கலைந்து சென்றனர். சிறிது நேரம் கழித்து அந்த பாம்பு அந்த சிறுவனின் கைகளை நன்றாக சுற்றி அந்த சிறுவனை கொத்துவதற்கு முற்பட்டது. சீறி நின்றது அந்த பாம்பு. அந்த சிறுவனுக்கு பயம் அதிகமாகிவிட்டது. அந்த பாம்பை மிக இறுக்கமாக பிடித்து கொண்டு விட்டான் அந்த சிறுவன். பல மணி நேரமாக அந்த பாம்பை இறுக பிடித்து கொண்டு அதன் வாயை திறக்க முடியாதபடி இறுக்கமாக பிடித்து கொண்டு நின்றிருந்தான். அதை இறுக்கமாக பல மணி நேரமாக பிடித்து கொண்டிருந்ததால் மிகவும் சோர்வடைந்தான். தான் மிகப்பெரிய தவறை செய்து விட்டதாகவும் அவன் மனதில் நினைத்து கொண்டிருந்தான். அந்த சமயம், இவன் சோர்வாக இருக்கும் சமயம், காட்டு வழியாக ஒருவர் நடந்து வந்தார். இவன் கையில் பாம்பை மிக இறுக்கமாக வைத்திருப்பதை பார்த்து கொண்டே நடந்து வந்தார் அந்த பெரியவர். பார்த்து கொண்டே வந்த பெரியவர் சிறுவனை நெருங்கி, ஏனப்பா இந்த பாம்பை கையில் பிடித்து வைத்திருக்கிறாய் என்று கேட்டார். உடனே அந்த சிறுவன், நான் தெரியாமல் இதை பிடித்து விட்டேன், ஆனால் இப்பொழுது அந்த பாம்பு என்னை கொத்த வருகிறது, சீறிக்கொண்டு என் மேல் பாய்கிறது, அதனால்தான் அது சீர முடியாமல் அதை இறுக்கமாக என் கைக்குள் பிடித்து கொண்டிருக்கிறேன் என்று அந்த சிறுவன் பதிலுரைத்தான். நான் என்னதான் அதை இறுகமாக பிடித்திருந்தாலும் எனக்கு மிகவும் பயமாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையிலிருந்து என்னை காப்பாற்றுங்கள் பெரியவரே என்று மன்றாடினான் அந்த சிறுவன். அவனை பார்ப்பதற்கு மிகவும் வருத்தமாக இருந்தது அந்த பெரியவருக்கு. சற்று உன்னிப்பாக பார்த்தார். உடனே அந்த சிறுவனிடம், சிறுவனே, அந்த பாம்பு இறந்து வெகு நேரமாகிவிட்டது, அதை கீழே விட்டுவிடு என்று கூறினார். அந்த சிறுவனால் அந்த பெரியவரின் பேச்சை நம்பவே முடியவில்லை. ஆனாலும் சோர்வாக இருக்கிறதே, இவர் சொல்வது உண்மையாக இருந்தால் என்ன செய்யலாம் என்று யோசித்து கொண்டே பல நேரம் யோசித்து மெதுவாக அந்த பாம்பை கீழே விடலாம் என்று எண்ணி தன் இறுக்கமான பிடியை சற்று தளர்த்தினான் அந்த சிறுவன். அப்பொழுதுதான் அந்த சிறுவனுக்கும் அந்த ஆச்சரியம் கண்களுக்கு தெரிந்தது. உண்மையாகவே அந்த பெரியவர் சொன்னது போல பல மணி நேரமாக இறுக்கமாக பிடித்திருந்த அந்த பாம்பு இறந்துதான் போயிருந்தது. உடனே அதை கீழேயும் விட்டான் அந்த சிறுவன். பிறகு அந்த பெரியவருக்கு மகிழ்ச்சியாக தன்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தினான் அந்த சிறுவன். நாமும் நம் வாழ்வில் இதே போலத்தான் கவலை, கஷ்டம், வேதனை, சோதனை, பிரச்சனை, துன்பம் என்று இறந்த பாம்பை கையில் வைத்திருப்பது போல் நமக்கு இல்லாத கஷ்டத்தையும் வேதனையையும் மனதில் சுமந்து கொண்டு அந்த கஷ்டத்திலிருந்து வெளிவர முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறோம். அந்த கவலையை விட்டுவிட்டால் போதும், அனைத்திலிருந்தும் வெளியே வந்துவிடலாம், மகிழ்ச்சியை நம் வசம் ஆக்கிக் கொள்ளலாம். கஷ்டத்தின் உச்சியில் இருக்கிறேன், கஷ்டத்தோடே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், கஷ்டத்தின் உச்சத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இதைவிட வேறு எனக்கு கஷ்டம் வரவேண்டியதே இல்லை, நான் அனுபவிக்காதது அனைத்தையும் அனுபவித்து விட்டேன் என்று கவலையோடும் வேதனையோடும் கண்ணீரோடும் எப்பொழுதுமே நாம் உழன்று கொண்டே இருக்கிறோம். முடிந்ததை, நம்மை விட்டு சென்றதை, நம் வாழ்வில் நிகழ்ந்ததை பற்றி மட்டுமே வேதனைப்பட்டு கொண்டு கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறோமே தவிர நன்மையை, சந்தோஷத்தை, பிரகாசத்தை நாம் நினைத்து பார்ப்பது கூட இல்லை. அதுதான் நாம் செய்யும் மிகப்பெரிய தவறு. முதலில் முடிந்தது, நம்மை விட்டு சென்றது,
நிகழ்ந்தது அனைத்தையும் நம் மனதிலிருந்து தூக்கி எறிந்து விடலாம். வரப்போவதை நினைத்து சந்தோஷமாக மனதை வைத்துக்கொண்டு நிம்மதியாக வாழலாம். கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையை சந்தோஷமாக வாழலாம். நமக்கு வரவிருக்கும் அற்புதமான வாழ்க்கை நம்மை தேடி வரும். சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழலாம். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டுமென்றால் உன்னை எளிதாக நினைப்பவர்களையும் எதையெடுத்தாலும் உன்னிடம் குறையை காண்பவர்களையும் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து ஒதுக்கிவிடு. நாம் நினைப்பது நடக்கவில்லை என்றால், நாம் நினைத்தது நிறைவேறவில்லை என்றால், நம் வாழ்வில் நமக்கான நேரம் சரியில்லை என்று நினைப்பதை விட நாம் எடுத்து வைத்த வழி சரியில்லை, நாம் திட்டிய திட்டம் சரியில்லை என்பதை நினைத்துக்கொள். அப்படி இருந்து பார்த்தால் வாழ்வில் வெற்றி நிச்சயம். நாம் யாருக்காக வாழ்கிறோம் என்பதை சிந்தனை செய்து அதை நினைத்து நாம் வாழ்வதை விட நமக்காக யார் வாழ்கிறார்கள் என்பதை நாம் சிந்தனை செய்வதே இல்லை. நீ இப்பொழுது செய்து கொண்டிருக்கும் செயல் உன்னுடைய எதிர்காலத்தை கட்டி அமைத்து கொண்டிருக்கிறது என்பதை எப்பொழுதும் மறந்து விடாதே. எது நடந்தாலும் கோபம் கொள்ளாதே, கோபம் படவே படாதே. பொறுமையாக இருப்பதற்கு தான் தைரியம் வேண்டும். கோபமாக இருப்பதற்கு எந்த தைரியமும் யாரிடமும் இருக்க வேண்டிய அவசியமில்லை. யார் வேண்டுமானாலும் கோபப்படலாம். ஆனால் பொறுமை சில பேர் மட்டிடம் மட்டும்தான் இருக்கும். அது உன்னிடம் இருக்கிறது.